வணக்கம். திருப்பாவை 21ஆம் பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள், ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலளாய், மாற்றார் உனக்கு வழித்தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியு மாபோலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். எத்தனை பாத்திரங்கள் கொண்டு வந்தாலும் அவை வழிந்தோடும் வகையில் தாராளமாக பால் கொடுக்கும் கறவை பசுக்களின் சொந்தக்காரரான நந்தகோபரின் மகனே எழுந்திராய். வேதங்கள் போற்றும் நாயகனே, அந்த வேதங்களே விளக்க முடியாத பரம்பொருளே, உலகிற்கு ஒளிகாட்டும் சுடரே எழுந்திராய். உன் எதிரிகள் அனைவரும் உன் பலம் கண்டு அஞ்சி உன்னிடம் சரணடைகின்றனர். நாங்களோ உன் மீதுள்ள பக்தியால், உன் மீதான காதலால் உன் தாழ் பணிகிறோம். எங்களுக்கு அருள் புரிவாயாக என இப்பாசுரத்தில் ஆண்டாள் பாடுகிறாள். ஒருவரை அரட்டி உருட்டி மிரட்டி தன் சொல் கேட்க வைப்பது உண்மையான வீரம் அல்ல. பெற்றோர்களில் சிலர் தங்கள் குழந்தைகளை மிரட்டி தங்கள் சொல் கேட்க வைப்பர். இன்னும் சிலரோ எதையாவது சொல்லி அவர்களை மன ரீதியில் துன்புறுத்தி தங்கள் சொல்படி நடக்க வைப்பர். அப்படிப்பட்ட குழந்தைகள் எதிரியின் பலத்தால் சரணடைந்தவர்களுக்கு ஒப்பாவர். அது உண்மையில் பலன் தராது. கண்ணனின் அடியவர்கள் மீது அவன் அளவற்ற அன்பை பொழிகிறான். அதன் காரணமாக அன்பர்களும் கண்ணனை காதலிக்கின்றனர். அவன் மீது அதீத பற்று வைக்கின்றனர். அதுவே பக்தியாகவும் உருவெடுக்கிறது. அப்படிப்பட்ட பக்தர்கள் தங்களையே கண்ணனுக்கு அர்ப்பணிக்கின்றனர். இப்படிப்பட்ட அன்பும் அதனால் பக்தர்களை வெல்லும் கண்ணனின் செயலும்தான் உயர்ந்தது என பொருள்படும்படி இப்பாசுரம் அமைந்துள்ளது. மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.